ஹாய் செல்லம், செல்லம் எப்படி இருக்கீங்க? 10th 12th எக்ஸாம்லாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தானே எழுதிருக்கீங்க? கண்டிப்பா சூப்பரா தான் எழுதிருப்பீங்க. ரிசல்ட்டும் நல்ல மாதிரி தான் வரும். ஓகேவா? ரிசல்ட் பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். ஓகே, வி ட்ரஸ்ட் இன் த ப்ராசஸ். இல்ல, ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ரிசல்ட். நம்ம தலை டோனி மாதிரி நம்ம கரெக்டா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி. ஓகேவா? அது நான் வேற ஒரு இடத்துல படிச்சேன், ஒரு பதிவுல படிச்சேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சத உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அது நல்ல கருத்து இருந்தது அந்த கதையில. அது கண்டிப்பா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனாலதான் அந்த கதையோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன். கதைக்கு போலாமா? இது ராஜா காலத்து கதை. ஓகேவா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் ரொம்ப நல்ல ராஜா. ஓகேவா? அவர் என்ன பண்ணுவாரு, எவ்ரி மந்த் ஒரு மாசமும் தான் ஊர் மக்கள் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து வைப்பாரு. விருந்துன்னா சும்மா நம்ம வீட்டுல பண்ற மாதிரி இல்ல. ராஜ விருந்துனா எப்படி இருக்கும் இல்லையா? இட் வில் பி சம்டுவஸ். அவ்வளோ டேஸ்டியா, அவ்வளோ டிலிஷியஸா, அவ்வளோ வெரைட்டிஸா அந்த ஃபீஸ்ட் இருக்கும், அந்த விருந்து இருக்கும். சோ இது அவர் மாசம் தன் ஊர் மக்களை கூப்பிட்டு அவர் வைக்கிற ஒரு விருந்து. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, வானத்துல ஒரு கழுகு பாம்பை பிடிச்சுக்கிட்டு பறந்துட்டு இருக்கு. என்ன பறக்குது? கழுகுனா என்ன? ஈகிள். ஸ்னேக்க பிடிச்சிட்டு அதோட சாப்பாடு, அதோட உணவு இல்லையா? கழுகோட உணவு பாம்பு. அதை பிடிச்சு அது பறந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, அதே சமயம் இவங்க சமையல் கூடாரம் இருக்கு இல்லையா, அங்க இருந்து இங்க பந்திக்கு பரிமாறத்துக்கு எடுத்துட்டு வர ஒரு பானையில அந்த பாம்புடைய விஷம் ஒரே ஒரு சொட்டை விழுந்துருது. சோ அந்த ஒரு பானை உணவை சாப்பிட்ட மக்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போறாங்க. ஒரு சிலர் இறந்தும் போயிடுறாங்க. ஓகேவா? எல்லாத்தோடுக்கும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அந்த கணக்கை யார் மெயின்டைன் பண்ணுவா? சித்திரகுப்தன் மெயின்டைன் பண்றாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம மித்தாலஜில சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்காரு, யம தர்மருடைய அசிஸ்டன்ட் மாதிரி. அவர் ஹி மெயின்டைன்ஸ் ஆல் த ரெக்கார்ட்ஸ். நீ நல்லது பண்றியா கெட்டது பண்றியா எல்லாமே ஹி மெயின்டைன்ஸ் ரெக்கார்டு. சோ இந்த இறந்தவங்களுடைய அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அந்த பில்ல யார் மேல கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. யார் ரெண்டு பேரும்? யமதர்மனும் சித்திரகுப்தனும் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த பில்ல யார் தலையில கட்டுறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது இவர் சொல்றாரு, யமன் சொல்றாரு, இந்த ராஜா ரொம்ப நல்லவர். அவர் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோட இந்த வேலையை பண்ணல. தாம் மக்கள் ஒரு நாள் நல்ல வயிறார நல்ல ஒரு ராஜ உபசார விருந்த சாப்பிடணும்ன்றது ஒரு நல்ல எண்ணம் தானே. அது எப்படி கெட்டதுன்னு சொல்லி அந்த பில்லு அவருக்கு அனுப்புறது. சோ நோ. அதே மாதிரி இந்த ஈகிளுக்கு போகுமா அந்த பில்லு? இல்ல. அந்த ஸ்னேக்குக்கு போகுமா அந்த பில்லு? இல்ல. ஏன்னா அதோட நேச்சர் ரெண்டுமே, அந்த பாம்புக்கு விஷம் இருக்கும், அதோட நேச்சர் இது. ஈகிள் தன்னோட உணவை எடுத்துட்டு போகுது. சோ இது ரெண்டுத்துக்குமே அந்த பில்லு அனுப்ப முடியாது, ராஜாக்கும் பில்லு அனுப்ப முடியாது. சோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. இதை கொஞ்சம் தள்ளி வைப்போம். இதுக்கான முடிவை இந்த பில்லை யாருக்கு அனுப்பி செட்டில் பண்றதுன்றத கொஞ்சம் தள்ளி வைப்போம்ட்டு யமதர்மன் டிசைட் பண்றாரு. ஓகேவா? இப்ப என்ன ஆகுது, இந்த ராஜா ரொம்ப வருத்தப்படுறாரு. அடுத்தது ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறு திரும்ப நடக்காம என்ன பண்ணணுமோ அதுக்கான முயற்சி எல்லாம் செய்துட்டு திரும்ப அடுத்த மாசம் விருந்து அரேஞ்ச் பண்றாரு. தன்னுடைய நல்ல எண்ணத்தை அவர் விட்டுடல. ஓகேவா? அவருடைய எண்ணம் நல்லது தானே. அவர் விடாம தன்னுடைய ஈகை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சோ அடுத்த மாசமும் அதே மாதிரி விருந்து அரேஞ்ச் பண்றாங்க. சோ அந்த பக்கமா ஒரு வழிபோக்கர் கும்பல் வருது. ஓகேவா? வேற ராஜ்யத்தை சேர்ந்தவங்க இந்த பக்கமா கிராஸ் பண்றாங்க. அவங்க இந்த ராஜாவோட விருந்தை பத்தி கேள்விப்பட்டு அங்க இருந்த மக்கள் கிட்ட கேக்குறாங்க. ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா? மரத்துக்கு கீழே உட்காந்து வெட்டி கதை பேசுறதுக்குன்னே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கிட்ட இந்த வழிபோக்கர்கள் அவங்க கேக்குறாங்க, இந்த ஊர் ராஜா மாசம் சாப்பாடு போடுவாராமே, அது எங்க போடுறாங்க, எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் போய் கொஞ்சம் அதை சாப்பிடுறோம் அப்படின்னும் போது, அடப்பாவமே உங்களுக்கு நேரம் சரியில்லைப்பா அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி போன மாசம் தான் இந்த ராஜா போட்ட விருந்த சாப்பிட்ட ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க, ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நீ போய் சாப்பிட போறியா? நீங்களா போய் சாப்பிட போறீங்களா? உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு அந்த இருந்து அந்த 4-5 பேர் சொல்றாங்க. இதை கேட்டு யாராவது போய் சாப்பிடுவாங்களா? அவங்க சாப்பிடாமலே போயிடுறாங்க. அந்த பசிச்ச வயிறு சாப்பிடாமலே போயிடுச்சு. இப்போ அங்க நோட் பண்றாரு, நாம நினைக்கிறோம் நாம செய்யறது சொல்றது எதுவுமே யாருமே பார்க்கல, யாருமே கேட்கல நினைக்கிறோம். காட் இஸ் வாட்சிங்.
மேல ஒருத்தர் இருக்கான் இல்லையா, நீ எந்த சாமியை வேணா கும்பிட்டுக்கோ, எந்த சாமியை வந்து அடுத்தவன அவதூறு பேசுன்னு எந்த சாமியும் சொல்லல இல்லையா. சோ திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். அடுத்தவங்களை பத்தி புறம் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசு. சோ அங்க மேல பேசிக்கிறாங்க யமதர்மனும் சித்திரகுப்தனும். இப்போ பில்லு யாருக்கு செட்டில் பண்ணோம் தெரிஞ்சிச்சு, இவனுங்க மேல அந்த பில்லை செட்டில் பண்றா அப்படின்றாரு யமதர்மன். சோ அந்த இறப்பினுடைய காரணமோ காரியமோ ஏதோ ஒண்ணு வேற யாரா இருந்தாலும் தன்னுடைய நாவால வந்து அந்த அவதூற பரப்புனாங்க பத்தியா, அந்த பழி கணக்கு வந்து அவங்க மேல எழுதிட்டாரு யமதர்மன். இதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் சில பேர் இருப்பாங்க, அவங்களும் நல்லது பண்ண மாட்டாங்க, நல்லது பண்றவங்களையும் நல்லது பண்ண விட மாட்டாங்க. அவங்கள பத்தி ஏதாவது யார்ட்டையாவது போய் ஏதாவது சொல்லி இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லி அதை ஸ்டாப் பண்றது தான் பாப்பாங்களே தவிர அந்த நல்லதை வந்து அந்த பாராட்டுற குணம் வந்து யாருக்குமே கிடையாது. நான் எப்பயுமே என் குழந்தைங்க உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இஃப் யூ ஆர் குட் யூ வில் பி ரிவார்டட், இஃப் யூ ஆர் பேட் யூ வில் பி பனிஷ்டு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? நம்ம எவ்வளோ பண்றோம், எவ்வளோ தப்பு பண்றோம், எவ்வளோ நல்லது பண்றோம், எல்லாத்துக்கான கணக்கும் கடவுள் கிட்ட இருக்கு. சரியா? சோ அட்லீஸ்ட் யாருக்கும் பயப்படலன்னா கடவுளுக்காவது பயப்படுங்க, எல்லாருமே சொல்றேன். ஓகேவா? ஆனா அடுத்தவங்க பேசுறாங்களேன்றதுக்காக நாம செய்யற நல்லதை நம்ம விட்டுலாமா? சொல்லுங்க. இல்ல, அவங்க சொல்றவங்க சொல்லட்டும். போற்றுபவர் போற்றட்டும், உழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றதோர் கருத்தை எனதுள்ளம் என்றால் தொடர்ந்து செல்வேன், எவர் வரிடும் நில்லேன் அஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. இன்னொன்னு உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா, ஈஸியா சொல்லவா, உனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு டயலாக் சொல்லவா? லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா. உன்னை பத்தி பேசுறாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணணும்? kill them with your success, bury them with your smile. இந்த ஸ்மைல் போதுமா? பை.